வாக்களித்த மத்திய ஆட்சியாளர்களுக்கு ஒரு பாடம் புறப்படுகின்றது. இந்த பாடத்தினை ஏப்ரல் 19 தேர்தல் நாளன்று உங்கள் மேலான ஆதரவையும் அன்பையும் தொலைக்காட்சி பெற்று சின்னத்திலே வாக்குகளாக தந்து வாக்களிக்க வேண்டுகின்றன. அருமை சகோதரர்களே, அரசியல் ஆதிக்கம் மிகுந்த கட்சிகளுக்கு நடுவே சிட்டுக்குருவியின் அரசியல் வானிலை சிறகெடுத்த மக்கள் வாக்குகளை நம்பி வந்திருக்கின்றேன். தொலைக்காட்சி பெற்று சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள். சாதாரண நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் எனது தொகுதிதான் மக்களுடைய வேதனையை பொறுக்க முடியாமல் களத்தில் இறங்கி பேசிக் கொண்டிருக்கின்றனர். எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் மிரட்டல்கள் வந்தாலும் அதை பற்றி கிஞ்சத்தில் நான் கவலைப்பட மாட்டேன். பிரதமரை மகளிர் தன்மானம் காத்திடவும், தொழிலாளர் நலன் மேம்படவும், தொழில்துறையை சீரமைத்திடவும், அனைத்து பொதுமக்களும் நிம்மதியுடன் வாழவும் நிச்சயமாக வழிவகை செய்கிறார். உங்கள் மேலான ஆதரவை தொலைக்காட்சி பெற்ற சின்னத்திலே தாருங்கள். நிச்சயமாக நான் நேர்மையாக பணிபுரிவேன். 5 வருட காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக வெற்றி வேட்பாளராக இதே இடத்தில் வந்து உங்களது நியாயமான கோரிக்கைகளை பெற்று வருடந்தோறும் இதுவரை பெறப்பட்ட கோரிக்கைகள் எவ்வளவு, எத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறேன் என்று நிச்சயமாக திறந்த புத்தகமாக ஒரு நல்ல அரசியல்வாதியாக செயல்படுவேன். இப்பொழுது இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த காலத்திலே 2 சட்டைகள் 2 வேட்டி கர்மவீரர் காமராஜருடைய சொத்துக்கள் பெற்ற தாய்க்கு இறுதிக்கடன் செய்யக்கூட முன்னாள் முதலமைச்சராக இருந்த கர்மவீரர் காமராஜரின் சட்டை பாக்கெட்டிலே பணம் இல்லை. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய 3ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை வாரிசுகள் வரைக்கும் தமிழக மக்களை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள். என் இளைய சமுதாயமே, போதும் வந்தது போதும் வெந்தது போதும். உங்களது மேலான ஆதரவை உங்கள் அன்பு சகோதரிக்கு தொலைக்காட்சி பெற்று சின்னத்திலே தாருங்கள், வாழ்த்து தாருங்கள். ஒருமுறை நிச்சயமாக நம் தலையெழுத்தை மாற்ற பாடுபடுவேன். நலிவடைந்த தொழில்துறையினை சீரமைத்திட திருப்பூருடைய பாராளுமன்ற தொகுதிக்காக சிறப்பு திட்டங்களை கொண்டு வர முழுமையுடன் ஈடுபடுவேன். அடிப்பட்ட மக்களுக்கு உரிய நலத்திட்டங்களையும் உதவிகளையும் செய்யாமல் தப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களை நிச்சயமாக கிடுக்கி பிடிபட்டு கேள்வி கேட்டு அந்த உதவிகளை உங்களுக்கு வர செய்வேன். ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள். உங்கள் ஆதரவினை தொலைக்காட்சி பெற்ற சின்னத்திற்கு. ஐயா, எப்பொழுதும் இல்லாத வகையில் தற்பொழுது திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து கட்சியினருக்கும் நெருக்கடி. என்னுடைய வாய் சும்மாவே இருக்காது. யார் தவறு செய்தாலும் அந்த தவறுகளை கிழித்து தோரணம் கட்டி தொங்க விடுவேன். ஜிஎஸ்டி வரி என்று மாதந்தோறும் 10,000 கோடிகளுக்கு மேல் வசூல் செய்கிறார்களே மத்திய ஆட்சியாளர்கள், அதில் 1% நமது திருப்பூரினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு செலவு செய்திருக்கிறார்களா? அதையெல்லாம் விடுங்கள். சுதந்திர இந்தியாவில் இதுவரை யாருமே வாங்காத கடன் அளவிற்கு லட்சக்கணக்கான கோடி கடன்களை இந்தியாவின் மேல் திணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கடன் வாங்கி பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை என்ன செய்வீர்கள்? மத்தியிலும் சரி, எங்கெங்கு காணலும் உள்ளனடா என்று பொதுஜனம் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பொதுஜனத்தின் பிரதிநிதியாக திருப்பூரின் பாராளுமன்றத்திலிருந்து தொலைக்காட்சி பெட்டி சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நமது பாராளுமன்ற தொகுதிக்கு நல்ல காலம் பிறக்கும், கவலை வேண்டாம். எந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இல்லாத வகையில் தற்பொழுது அரசியல்வாதிகள் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன போய் வாக்குறுதி சொல்லி பொதுஜனத்தை ஏமாற்றலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை.
மக்கள் விழித்து விட்டார்கள். மக்கள் விழித்து விட்டதனால் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு நியாயமான வேட்பாளராக கருதி உங்களது பொன்னான ஆதரவினை தொலைக்காட்சி பெட்டி சின்னத்திற்கு தாருங்கள் ஐயா. கக்கன் போன்ற அமைச்சர்கள் இருந்தார்கள். அவர்களது வாரிசுகளுக்கு கூட நயா பைசா சொத்து சேர்க்காமல் மறைந்தார்கள். இதுவே எண்ணற்ற தலைவர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற நிர்வாக சீர்கேடுகளால் பல லட்சம் கோடி கடன்களிலே தமிழகம் தான் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி என்னும் வரியிறக்கிலேயே ஆண்களின் முன்னாடிகள் வரை 15% வரி விதித்து அழுது காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். நலிவடைந்த தொழில்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து வரிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக உங்களது மேலான ஆதரவை எனக்கு தந்து தொலைக்காட்சி பெட்டி சின்னத்திலே உங்கள் வாக்குகளை தந்தீர்கள் என்றால் 5 வருட காலம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். 50 பைசா வீதத்தில் உங்கள் ஓட்டுக்களை விலைக்கு வாங்கிவிட்டு 5 வருட காலம் உங்களையே சுரண்டி உங்களையே ஓட்டாண்டியாக்குவதை வாடிக்கையாக கொண்டிருப்பார்கள் அரசியல்வாதிகள். மறந்து விடாதீர்கள், ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் வாக்காளர்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டுரிமை. அந்த ஓட்டுரிமையை நியாயவான்களுக்கு அளித்தவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். ஊழலற்ற ஆட்சிக்கணவை நிறைவேற்றிட, மகளிரின் தன்மானம் காத்திட, அனைத்து பொதுமக்களும் நிம்மதியுடன் வாழ்வதற்கு உங்கள் மேலான ஆதரவை தொலைக்காட்சி பெட்டி சின்னத்திலே பாருங்கள் என்று இருவரும் கூட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.